இந்த ஆணும் பெண்ணும் இந்த 3 லட்சணம் பெண்ணிடம் இருக்க வேண்டும். துறவிகள் வந்தால் அவர்களை உபசரிக்க வேண்டும். நாங்கள் இப்பெல்லாம் பெண்களுக்கு படிப்புரிமை கொடு, செல்வ உரிமை கொடு என்று சட்டம் பேசி கொண்டிருக்கிறோமே. கம்பன் சொன்னான், அயோத்தியிலேயே பெண்களுக்கு கல்வி உரிமையும் செல்வ உரிமையும் இருந்தது என்றான். அயோத்தியில இருந்த பெண்களுக்கு கல்வி படிக்கிற உரிமை இருந்தது. நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் ஏதோ பழைய தமிழ்நாட்கள் பெண்களை படிக்க விடையில் என்று. அப்பவே இருந்தது என்றான். பெரும் தடங்கன் பிறை நுதல் ஆட்களாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால். சொத்துல பங்கிருந்தது. அப்பா சொத்து மகனுக்குங்கிறதுல பெண் பிள்ளைக்கும் கொடுக்க வேணும்னு சட்டம் இப்ப நீங்க கொண்டதான் நினைக்காதீங்க. கம்பன் அப்பவே சொல்லிட்டான், அயத்தியில அந்த உரிமை இருந்தது பெண்களுக்கு. அதை சொல்லிட்டு ஒன்று சொன்னான். அப்படி இருந்ததால என்ன நடந்தது என்றால், பெண்கள் எல்லாம் டிவோர்ஸ் கேஸ் போட்டார்கள். இப்ப கல்வி அதிகம் பலத்தோனே, செல்வம் பலத்தோனே கணவனை விவாகரத்து பண்றதுதான் இப்ப நாங்க பெருமையா நினைக்கிறோம். இல்லை, கம்பன் சொன்னான் அது ரெண்டும் இருந்ததாலே வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவன யாவுல என்றான். நல்லா படிச்சு சொந்தமா பணம் அவள்கிட்ட இருந்ததாலே வந்தவர்களுக்கு புருஷனுக்கு கேட்காம அள்ளி கொடுக்கிற உரிமை அவளுக்கு இருந்தது. அப்படி இருக்க வேண்டும் பெண்கள். கல்வியும் செல்வமும் நல்லதை நோக்கி வழிநடத்த வேண்டுமே தவிர பிழையை நோக்கி வழிநடத்தக்கூடாது.